I'm going to bore you with my English. I was in a dilemma whether I should speak in English or Tamil. I'll stick to English. Honestly, I've never known Mr. Anand Kumar till about last month. My good friend Sashi Kumar said, you must come. And they postponed the date for my convenience. I think it's a very selfless, which is what Mr. Anand Kumar is known. He is selfless. நம்மளாம் செல்ஃபிஷ். He is selfless. வீட்டில் இருக்கிற நம்ம ஒரு குழந்தை 2 குழந்தை பார்த்துக்கிறதுக்கே நம்ம வந்து இவ்வளோ கஷ்டம் அம்மாடி அப்பாடினாருது. இவர் 1000 குழந்தைய பார்த்துட்டு பாதுகாத்து வளர்க்குறாருன்னா அது பெரிய விஷயம். He is a மாமனிதர். He really deserves a great round of applause. I would like to share 2 stories on this occasion. I thought it was apt to speak about these 2 stories today. ஒரு 99 கிளப்னு ஒரு ஸ்டோரி படித்தேன். வந்து there was a very wealthy king. He was unhappy. Something was troubling him. Either his health or children's health or war by the enemies. The neighboring kings took on the king for war. So he was always distressed and he was never at peace. Then he saw a servant in his kingdom who was always very happy. And he got a doubt. இப்படி நான் ராஜா, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, என்னாலே சந்தோஷமாக இருக்க முடியல, இந்த சர்வெண்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, நான் கொடுக்குற ஏதோ 2 வேளை சாப்பாடு சாப்பிட்றாரு, கொடுக்குற கொஞ்சம் சம்பளத்தில் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு ரொம்ப he got very curious. He wanted to know. So உடனே மினிஸ்டரை கூப்பிட்டு, please find out why he is happy. The minister called the servant and said, இந்த மாதிரி ராஜா கேட்குறாரு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கீங்களா, பாட்டு பாடுறீங்க, வேலையை ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுனே பண்ணுறீங்க, யாரையும் திட்டுறதில்லை, என்ன சீக்ரெட் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சர்வெண்ட் சொன்னாராம், எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, ராஜா எனக்கு வேணுங்கிறத கொடுக்குறாரு, நானும் என் மனைவியும் நல்லா சாப்பிட்றோம், தூங்குறதுக்கு ஒரு பெட் இருக்குது, மேலே கூரை இருக்குது, எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னாராம். அப்போ இந்த மினிஸ்டர் போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் இந்த சர்வெண்ட்டை ஒரு வாரத்தில் மாற்றி காட்டுறேன்னாராம் மினிஸ்டர். 99 பொற்காசுகளை அவர் வீட்டு வாசலில் போய் வச்சாராம். 99 கோல்டு காயின்ஸ் அவுட் சைட் த டோர் ஆஃப் தி சர்வெண்ட்ஸ் ஹவுஸ். அடுத்த நாள் மார்னிங் எழுந்து பார்த்தோம்னா அந்த சர்வெண்ட் எடுத்து ஏதோ ஒரு பேக் இருக்குன்னு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு, கோல்டு காயின்ஸ். ரொம்ப சந்தோஷமாயிடுது அவருக்கு. எவ்வளோ வயசாலும் எங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்காது, யார் எனக்கு கொடுத்துருக்கான்னு தெரியல, தெய்வம் தான் கொடுத்துருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒய்ஃபை கூப்பிட்றாரு, என்றார். எவ்வளோ காயின் இருக்குன்னு? 99 காயின் இருக்குது. 99 யார் வைப்பா, 100 தான் இருக்கும். திருப்பி எண்ணாராம். அவர் ஒய்ஃப் 4 வாட்டி என்றாங்க, இவர் 4 வாட்டி என்றாரு, 99 தான் இருக்கு. அப்போ இந்த சர்வெண்ட்டுக்கு ஆசை வந்துடுது, எப்படியா இந்த 100வது பொற்காசு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அன்னிலேருந்து அவர் சந்தோஷம் போச்சு. ஒய்ஃபை திட்ட ஆரம்பிச்சாராம், பாட்டு பாடுறதை நிறுத்திட்டாரு, யாரை பார்த்தாலும் கோபமாக இருக்காரு. அப்போ மினிஸ்டர் ராஜா கிட்ட சொல்றாரு, பார்த்தீங்களா 99 கிளப் என்டர் பண்ணிட்டாரு அவர், அதனால தான் அந்த எல்லா சந்தோஷம்லாம் போச்சு அப்படின்னாரு. இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு ஸ்டோரி. ஒரு ஃபார்மர் இருக்கார். ஹி வாஸ் ரேசிங் கார்ன், ஸ்வீட் கார்ன் பிளான்ட்ஸ். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்பப்பா எவ்ரி இயர் அவர் தான் அவார்டு, பெஸ்ட் கார்ன் இன் த வில்லேஜ், பெஸ்ட் கார்ன் இன் த டிஸ்ட்ரிக்ட், பெஸ்ட் கார்ன் இன் த ஸ்டேட், எல்லா அவார்டும் அவருக்கு தான் கிடைக்கும். ஸோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் போய் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அப்படின்னா, என்னோட சீக்ரெட் வந்து ஐ ஷேர் மை கார்ன் சீட்ஸ் வித் மை நெய்பர்ஸ்னா. ஒரு புரியல அவருக்கு இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர். how can you share your best seeds with your neighbors and they will become more popular than you அப்படின்னு கேட்டாலாம். அப்படி இல்லை, there are 2 things. ஒன்று வந்து இந்த கார்ன் வந்து போலன் ஒன்று இருக்குது மேலே, இந்த போலன் தான் இட் வில் க்ரோ இன் டு தி ஸ்வீட் கார்ன். அந்த போலன் காற்றடிக்கிறச்சே அந்த ஃபார்மோட போலன் என் ஃபார்ம் வரும், என் ஃபார்மோட போலன் பக்கத்து ஃபார்ம் போகும், மற்ற பக்கத்து ஃபார்மோட போலன் நல்லா இல்லைன்னா, ஹெல்த்தியாக இல்லைன்னா என்னோட போலன் கெட்டு போயிடும், எனக்கு ஸ்வீட் கார்ன் கிடைக்காது. ஸோ அவங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். இது ரெண்டுமே மிஸ்டர் ஆனந்த் குமாருக்கு ஐ திங்க் இட் வில் ஃபிட் பர்ஃபெக்ட்லி. ஹி நெவர் என்டர்ட் தி 99 கிளப். ஹி இஸ் ஹாப்பி வித் வாட் ஹி ஹேஸ் அண்ட் ஹி ஹாப்பி டு ஷேர் இட் வித் தி சொசைட்டி இன் அ செல்ஃப்லெஸ் மேனர். I read about him. நான் வந்து இப்போ தான் சொன்னேன் அவரை பற்றி தெரியாதுன்னு. I read about him because I had to speak today. So I researched on Mr. Anand Kumar.